ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். 1968 வருஷம் பத்ராஜலத்தில் கும்பாபிஷேகம் ஆச்சு. அந்த கும்பாபிஷேகத்தை முடிச்சுட்டு பெரியவா தன்னோட யாத்திரையை தொடர்ந்து கொத்தகூடம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தா. அந்த கொத்தகூடத்தில் பெரியவாளுக்கு பெரிய உபச்சாரம், ரிசப்ஷன் எல்லாம் முடிஞ்சுது. அங்கேருந்து காக்கர்லாங்கிற இடத்துக்கு வந்தா. இந்த காக்கர்லாக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, சங்கீத மும்மூர்த்திகள்ல ஒருத்தர் தியாக பிரம்மம் தியாகராஜ சுவாமிகள். இந்த தியாகராஜ சுவாமிகளோட பூர்வீகம் இந்த காக்கர்லா தான். இந்த காக்கர்லாலேருந்து இருந்தவாதான் பல காலகட்டங்கள்ல மைக்ரேட் ஆகி தமிழ்நாட்டுக்கு வந்தா. அதனால தியாக பிரம்மத்தோட பூர்வீக ஊர் இந்த காக்கர்லா அப்படிங்கிறது. அதுக்கு போய் பெரியவா தரிசனம் பண்ணிட்டு அங்கேருந்து கம்மம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தா. இந்த கம்மத்துல வசந்த நவராத்திரி முன்னமே சொல்லியிருக்கேன். சாரத நவராத்திரி, புரட்டாசி மாசம் வர சாரத நவராத்திரி, இந்த ராமநவமி சமயத்துல வர வசந்த நவராத்திரிலாம் ரொம்ப முக்கியமானது. அது மடத்துல ரொம்ப விமர்சையா நடக்கும் அப்படின்னு. அப்போ அந்த வருஷத்துல வசந்த நவராத்திரியை கம்மம் அப்படிங்கிற ஊர்ல பெரியவா கொண்டாடினா. இந்த வசந்த நவராத்திரியெல்லாம் முடிஞ்சோன்னு பெரியவா யாத்திரையை தொடர்ந்து ஹைதராபாத் நகரத்துக்கு வந்தா. ஹைதராபாத், செகந்திராபாத் அப்படிங்கிறது ட்வின் சிட்டி அப்படின்னு சொல்லுவா. இந்த நகரங்களுக்கு பெரியவா விஜயம் பண்ணினா.